பைபிள் எடுத்தோன்னு மோட்சத்துக்கு போயிடலாமா? ஜெபமாலை சொன்ன மோட்சத்துக்கு போயிட முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் உங்கள் இதய கதவை அடைத்து வைத்திருக்கிறீர்கள், எங்கள் இதய கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. நல்ல கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அது என்ன அப்படின்னா, நம்முடைய இதய கதவு எப்போது என்ன செய்யணும்? திறந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் 13வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, பிள்ளைகளுக்கு சொல்வதை போல சொல்லுகிறேன், எங்களைப் போலவே நீங்களும் உங்கள் இதய கதவுகளை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்குள் அருமையான அன்பு உறவுகளே, நாம் இந்த நல்ல நாளிலே அன்பு தாய் அன்னை மரியாவின் திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஒரு தயாரிப்பாக நம்முடைய பங்கு தந்தையும் உதவி தந்தையும் மிகுந்த கரிசனையோடு கூட நாம் இந்த காலத்திலே ஆண்டவருக்குள் நம்முடைய வாழ்வை இணைக்க வேண்டும். வெறும் பெயர் அளவிலே கொண்டாட்டமாக திருவிழாக்கள் முடிந்து விடாதபடி ஆண்டவரிடத்திலே திரும்பும் ஒரு உன்னத அனுபவத்திற்குள் நாம் வர வேண்டும் என்ற ஒரு அழகான சிந்தனையோடு கூடவே இந்த எரிகோ ஜெபம் 9 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அல்லேலூயா. முதலாவது கரங்களை தட்டி நாம் அதற்காக நன்றி கூறுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்னைக்கு காலையில் அப்பா கேட்டாங்க, தவக்காலத்துல தானப்பா ஜெபம் வச்சுக்கிட்டு இருப்போம், இப்பவும் ஒரு ஜெபம் தேவையா அப்படிங்கிறது போல ஒரு அழகான செய்தி அவரிடம் இருந்து வந்தது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு அப்படிதான் தோணும். எப்படி தோணும்? ஏதோ ஜெபம் அப்படின்னாலே இப்போ ஏதாவது வியாதி வந்தா ஜெபிக்கணும், இல்லைன்னா தவக்காலம்னா இப்படி ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்யணும்? கோடி ஜெபம் பண்ணணும், ஜெபம் நடத்தணும். இதுதான் இன்னைக்கு நம்முடைய மனநிலையாக கூட மாறிவிட்டது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? விழிப்பாயிருந்து விழித்திருந்து ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல நீங்க யார்ட்டையும் கற்றுக்கொள்ள வேண்டாம். யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? இயேசு சாமிகிட்ட கற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கணும் அப்படின்னா நீ யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? இயேசுகிட்ட கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம் ஆண்டவர் நமக்கு மாடலாக இருக்கிறார். இயேசு எப்படி ஜெபித்தாரு? இரவெல்லாம் ஜெபித்தார். எல்லா நேரமும் ஆண்டவர் ஜெபித்ததை 4 நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இயேசு ஜெபித்ததோட முடிச்சிட்டாரா? இயேசு ஜெபித்ததோடு மட்டுமல்ல, அவர் வாய்ப்பு கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ என்ன செஞ்சாரு? போகிற இடத்துல வர்ற இடத்துல பார்க்கிறவனுக்கு எல்லாம் என்ன செஞ்சாரு? பரலோக ராஜ்யம் நெருங்கி விட்டது, விண்ணரசு நெருங்கி விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இதுதான் இயேசுவோட பிரசங்கமே. நல்ல கவனிக்கணும். அப்ப திருச்சபையோட வேலை என்ன? திருச்சபையோட வேலை என்ன? உங்களுக்கும் எனக்கும் ஏதோ சில மணி நேரங்கள் இல்லைன்னா ஒரு ஆலயத்தை கட்டி வைத்துட்டு இதுலயே இருக்கிறது இல்ல. திருச்சபையோட மூல மகிமையான முக்கியமான காரணம் என்னவென்றால், இரவும் பகலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது. பிரைஸ் தி லார்ட். நற்செய்தியை அறிவிக்கிறது தான் திருச்சபையோட வேலை. திருச்சபைக்கு முதல் கடமை என்னன்னா என்ன அறிவிப்பு? நற்செய்தி அறிவிப்பு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இரவும் பகலும் எல்லா நேரமும் எல்லா மக்களுக்கும் எப்படியாவது நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, உலகெங்கும் சென்று
படைப்பிற்கெல்லாம் என்ன அறிவியுங்கள்? நற்செய்தியை அறிவியுங்கள். கை தட்டுங்க பாப்போம். இது பவுலும் சொல்லல, பேதுருவும் சொல்லல. யார் சொன்னாரு? சர்வேஸ்வரன் நம் ஆண்டவராகிய கடவுள் இயேசு சாமி சொன்னார். அப்ப நீங்க நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு காலையா மத்தியானமா நைட்டான்லாம் நேரம் தேடிக்கிட்டு இருக்க கூடாது. அதனால இந்த காலத்தை ஒரு உன்னதமான காலமாக நாம் பயன்படுத்துவோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் அன்பு தாய் ராஜகன்னி மாதாவுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஒரு பிரிப்பரேஷன், தயாரிப்பு என்ன செய்யணும்? ஆன்மாவில் எடுக்கணும். அல்லேலூயா. ஆத்மீக தயாரிப்புக்குள்ள வரணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, நல்லது. அப்ப என்ன கதவு திறக்கணும்? இதய கதவுகளை திறந்து வைங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உமது வார்த்தைக்காக என் இதய கதவுகளை நான் திறக்க எனக்கு அருள் தாரும். என் இதய கதவை திறந்து உமது வார்த்தையின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பியருளும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையே எனக்கு விடுதலை தரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இதய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த இதய கதவை திறக்கும் பொழுதுதான் அங்கே யார் வர முடியும்? இயேசு வர முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். இந்த நாளிலே நான் நேற்றைய தினத்தினுடைய சுருக்கத்தை சொல்லி இந்த நாளுடைய இரண்டாவது நாள் சிந்தைக்குள் வருகிறோம். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். என்ன பேசினாரு? என் இதயத்தை ஆராய்ந்து பாரும். பிரைஸ் தி லார்ட். கடவுளே, என் இதயத்தை என்ன செய்யும்? ஆராய்ந்து பாரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சமீபத்திலே ஒரு உளவியலாளர் சொல்லுகிறார், இன்றைய நவீன உலகத்தில் ஒருவனை நம்ப வேண்டும் என்றால் முதலாவது அவன் நீண்ட காலம் வைத்திருக்கிற செல்போனை வாங்கி நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தரை நம்பன்னா என்ன செய்யணும்? சார் நீங்க வாங்க, அப்படியே அங்க வாங்க அப்படி ஒரு செல்போனை நீங்க கேட்டா அவர் உங்களோட கொடுப்பாரா? முதல்ல இன்னைக்கு உங்க மகன்கிட்டயோ செல்போனை வாங்க முடியுதா? அல்லேலூயா. அதுல 1000 லாக் இருக்கு. அப்படிதானே? 1000 லாக் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாக் வச்சிருக்காங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஏன் அப்படின்னா உள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு. நம்ம அந்தரங்க யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுல அக்கறையா இருக்கிறாங்க. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் இதயத்தை, என் உள்ளத்தை ஆண்டவரே நீர் ஆராய்ந்து பார். அப்ப கடவுளிடத்திலே ஒருவன் வருவான் என்றால் அவனுக்கு ஒரு உன்னதமான சிந்தனை இருக்கணும். என்ன? என் ஆண்டவர் வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, அவர் என் இதயத்தை, என்னுடைய உள்ளார்ந்த சிந்தனைகளையும் அவர் அறிந்தவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இதை இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் அறிவதில்லை, உணர்வதில்லை. அதனுடைய நிலைதான் எல்லாருமே வெளியே உள்ள காரியங்களை பார்த்து அதிலேயே திருப்தி அடைந்து விட்டு நாம் போய் விடுகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிற இரண்டாவது நாள் சிந்தனை என்னன்னா, யோவேல் இறைவாக்கினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தயவு செய்து உங்களுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்கள். 12, 13 வசனத்தினுடைய பிற்பகுதியை பாருங்கள். அவர்களுக்கு 2 காரியம் உலக பிரகாரமா இருந்தாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வேதனையோ துயரமோ பிரச்சனையோ போராட்டமோ வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் சாம்பலை பூசி உண்ணா நோன்பிருந்து பொதுவாக வந்து கதறி அழுவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
இரண்டாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் பார்க்கும்படி ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். தங்களுடைய Dress என்ன செய்வாங்க, ஆடைய அவங்க கிழிப்பாங்க. கிழிச்சிட்டு அவங்க போய் கடவுள் முன்னால, ஆண்டவரே இதோ எங்களை தாழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கடவுள்கிட்ட தங்களை தாழ்த்துவதாக அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். இதுதான் நடைமுறையாக நீங்கள் வேதத்துல பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் உண்ணான் நோன்பிருந்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், ஆடைகளை கிழித்தார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, யோவேல் இறைவாக்கினர் அனுப்பி, நீங்க எல்லாரும் எதுல நிக்கிறீங்க தெரியுமா? வெளி அடையாளத்திலே நிக்கிறீங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை வந்ததுன்னா உடனே என்ன செய்யணும் சொல்லுங்க? உடனே நம்ம எல்லாம் ஒரு நேர்ச்சை வச்சிருப்போம், அப்படிதானே? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே நான் ஆடு வாங்கி விடுறேன், ஆண்டவரே மொட்டைய போட்டுக்கிறேன், ஆண்டவரே எதையாவது செஞ்சுக்கிறேன். சகோதரிகள்லாம் போய் வேளாங்கல்ல போய் நம்ம முடியெல்லாம் வெட்டி விட்டுக்கிறோம், ஏன்னா நமக்கு வளரும்னு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெளியரங்கம்லாம் வேண்டாம். என்ன செய்யுங்க தெரியுமா? 2 காரியத்தை சொல்றாரு. முழு இருதயத்தோடு நீங்கள் என்னிடத்திலே திரும்பி வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். கிறிஸ்தவம் நமக்கு கிறிஸ்துவினுடைய போதனை எதை தருகிறது என்றால், முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, Dress நீங்க கிழிக்காதீங்க. எதை கிழிங்க? உங்க இருதயத்தை கிழிக்கணும். நீங்க நிறைய நேரங்கள்ல பாருங்களேன், நம்ம எல்லாருமே எதுல மாறிக்கிறோம் தெரியுமா? உடையில மாறிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உடையில மாறிக்கிறோம். அன்னைக்கு நாங்க ஒரு பக்கத்துல ஒரு சர்ச்சுக்கு ஜெபத்துக்கு போயிட்டு இருந்தோம். போற வழியில ஒரு சபைக்கு நிறைய பேர் போறாங்க. ஆனா அவங்க நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி பார்த்தோன்னா சொல்லுவோம்ல, என்ன ஒரு உஜாலா அப்படின்னு சொல்லுவோம். முந்தி அப்படிதான் அந்த விளம்பரம் வரும் நினைக்கிறேன். என்ன பள்ளீர் என்று வெண்மைக்கு உஜாலா அப்படின்னு அந்த உஜாலா விளம்பரம் மாதிரி அப்படி வரிசையா போறாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க வெள்ளை உடை உடுத்துறது தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீங்க Dress அதே மாதிரி நம்ம ஆட்கள் இருக்கும், காவி உடுத்திக்கிறோம், புளு உடுத்திக்கிறோம், இதெல்லாம் உடுத்திக்கோங்க. ஆனா இதெல்லாம் எதுல போய் நிக்குதுன்னா அந்த உடையோட நின்றுது. அல்லேலூயா. ஒரு 10 days ஒரு 40 days அப்படின்னு கிழமையும் நாட்களை வைத்தே நம்ம வாழ்ந்து முடிச்சிருந்தோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க Dressல இல்ல, உங்க கிழமைகள்ல இல்ல, நாட்கள்ல இல்ல, எதுல இருக்குன்னா உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சரி செய்யணும். முழு இருதயத்தோட என்ன நீ திரும்பணும். முழு இருதயத்தோட மகனே மகளே நீ என்னிடத்துல வர வேண்டும். சகோதரா சகோதரியே, இருதயமும் இயேசுவும் சம்பந்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசு வெறும் சிலை கிடையாது. இயேசு ஒரு தூண் அல்ல, இயேசு ஒரு மரம் அல்ல. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, இயேசு தன் இருதயத்தை திறந்து நமக்கு காண்பித்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அதை தாண்டி கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர்ன்றவன இயேசு கைகளை விரித்து சொன்னாரு, இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன்னு. சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து தன் இருதயத்தை நமக்கு திறந்து காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை, முழு இருதயத்தையும் திறந்து ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைய உலகத்திலே நாம் ஒவ்வொருவருமே முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே திரும்புகிறோமா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு சமீபத்தில் ஒரு குருவானவர், ஒரு அருட்தந்தை ரொம்ப வேதனையா ஒன்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஒரு குறிப்பிட்ட ஒரு திருவிழாவுக்கு, அந்த திருவிழாவுக்காக ஒரு சகோதரர் அப்படி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அவர் என்ன செஞ்சாரா தெரியுமா? 10 நாள் அந்த நாட்கள் எல்லாம்
ரொம்ப என்ன செஞ்சாரு, நோன்பெல்லாம் கடைபிடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கூட மாற்றி விட்டாராம். அல்லேலூயா. இந்த ஃபாதர் அவருக்கு ஜெபமாலை எல்லாம் போட்டு அவரோட ஃபாதர் போய் சொன்னாரா, ஃபாதர் எனக்கு ஜெபமாலை என்ன செய்யுங்க, வந்துருச்சு போடுங்க, என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, இந்த மனுஷன் நல்ல திருவிழாவுடைய முக்கியமான நாள் நெருங்கியது, எல்லாம் வந்தது. இப்போ வந்து நல்லா நின்றாராம், எல்லாம் நின்று வேலை செஞ்சாராம். அல்லேலூயா. ஆனா திருவிழாவின் அன்னைக்கு அவர் தேடி தேடி பார்த்தாராம் ஃபாதர், ஆளையே காணோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய போன் அடிச்சா போன் போகுது, ஆளை காணோம். அப்பதான் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாரா, என்னப்பா 9 நாள் நின்னான 10வது நாள் எங்க? சாமி தலைகீழ கிடக்குறான். பிரைஸ் தி லார்ட். 9 நாள் செஞ்ச புண்ணியத்தை 10வது நாள்ல முழுசா செஞ்சு முடிச்சுட்டான். என்ன ஆயிட்டு சொல்லுங்க? நல்லா குடிச்சு வெறிச்சு வீட்டுல ஆக்கின சட்டி பொட்டி எல்லாம் உடைச்சு வீட்டுல திருவிழா பெருவிழாவா மாறி கலவரமாய். நீங்க யோசித்து பாருங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கிறிஸ்தவன். இந்த வார்த்தைக்கு விலையேற பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், விண்ணகத்துக்கு உரியவர்கள். நீங்க யாருக்கு உரியவர்கள்? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது நாம் யாருக்கு உரியவர்கள்? கிறிஸ்தவள் என்றால் நான் பரலோகத்துக்கு உரியவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல பாருங்க, இந்த வார்த்தையை கவனியுங்கள் தயவு செய்து. எபேசியர் 4ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமா என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 17வது வசனம் நானே வாசிக்கிறேன். நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே, பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, எப்படி வாழக்கூடாது சொல்லுங்க. பிற இனத்தவர் வாழ்றது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அநேக ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விழா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மதத்திலையும் அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு மதத்திலையும் உபவாசம் இருக்குது, நோன்பு இருக்குது, என்னெல்லாமோ வச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப சொல்லப்படுது, முடிக்கும் போது எப்படி முடிப்பாங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு திரும்ப எங்க வந்துருவாங்க? உலகத்துக்கே வந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். விட்ட குறைய தொட்ட குறையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நீங்க யார் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள மக்களை போல நீங்கள் நினைச்ச கூடாது, வாழக்கூடாது. ஏன் சொன்னார்னா, வாசிய அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்பவே எப்படி வாழ்றாங்க சொல்லுங்க, எப்படி வாழ்றாங்க? வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள். இங்க இருக்கிற சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்கிற மகனே மகளே, நீ யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல உள்ள மத்த உன்னை சுத்தி இருக்கிற எத்தனையோ கொண்டாட்டம், கேலி கூத்து, ஆடம்பரம், அது இது, இதுல எல்லாம் வாழ்றவங்க எதுல இருக்காங்கன்னா வீணான எண்ணங்களிலே அவர்கள் வாழ்க்கை போகுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க என்ன எதுல போகுது? வீணான எண்ணம். சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கு? வீணான எண்ணங்களிலே அவர்கள் பயணிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ அந்த வீணான எண்ணத்துல போகிற நிலைமைய ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் பொழுது தயவு செய்து பாருங்கள், அவர்கள் மனம் இருளடைந்து இருக்கிறது. எப்படி இருக்குது? நல்ல சொல்லுங்க, எப்படி இருக்குதா? மனசு எப்படி இருக்குது? இருளடைந்து இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. மனசு என்ன ஆயிட்டு? இருளடைஞ்சிருக்கு. அதனால அவங்களுக்கு என்ன தெரியுமா? அவங்க செய்யறதெல்லாம் கடவுளுக்கு, அது கடவுளுக்கு ஏத்துக்கிடுவார்னு அவங்க நினைச்சுக்கிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
நிறைய நேரங்கள்ல நாமும் கூட அப்படிதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நம்ம செஞ்சா ஆண்டவருக்கு கொடுத்தா ஆண்டவருக்கு செஞ்சிட்டோம்னா சரியா போச்சு. பிரைஸ் தி லார்ட். 10ல் ஒரு பகுதி கொடுத்தா ஆண்டவருக்கு சரியா போயிடும். ஒரு காணிக்கை கொடுத்தா கடவுளுக்கு சரியா போயிடும். ஆண்டவருக்கு எதை பண்ணிட்டோம், ஆடு வெட்டிட்டோம் மாடு வெட்டிட்டோம் இல்ல எதையா பண்ணிட்டோம்னா சரியா போச்சு. இப்படி நினைச்சு அநேகருடைய மனம் இருளடைந்து போய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த வசந்த திருவண்ணன் வாசிக்கிறேன். இருளடைந்து இருக்கிறது. அவர்களது பிடிவாத உள்ளத்தின் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள். யாருடைய வாழ்வுக்கு? கடவுள் தருகிற வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் ரொம்ப வருத்தத்தோடு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. நிறைய சுகம், நிறைய நன்மைத்தனம், அற்புதம் எல்லாம் ஆண்டவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய அற்புதங்களுக்கு பஞ்சமே, அவருடைய தொடுதலுக்கு பஞ்சமே. அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிட்டு அவர் பதில் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்களேன், பைபிள் சொல்லுது மனசு இருளடைஞ்சு போச்சு. முதல்ல சொல்றார் வீணான எண்ணம், இரண்டாவது மனமானது இருளடைந்து விட்டது, மூன்றாவது சொல்றாரு பிடிவாத குணம், நாலாவது அறியாமையினால கடவுள் தருகிற வாழ்வை அவர்கள் வெறுக்கிறார்கள், உதறி தள்ளுகிறார்கள், அந்த வாழ்வுக்கு புறம்பானவர்களாக மாறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்திலே ஒரு சகோதரரை தியான இல்லத்துக்கு கூட்டு வந்தாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த சகோதரனுக்கு பலவிதமான பலகீனங்கள் இருக்கிறது. தீமையினுடைய ஆட்கொள்ளுதல், சாத்தானுடைய தொல்லை எல்லாம் கூட இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அவரை கொண்டு வந்தா யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. உடனே அவரை கூப்பிட்டு அவருக்கு யாராலையும் கட்டுப்படுத்த முடியல, நாங்க எங்கெல்லாம கொண்டு போயிட்டு வந்துட்டோம். உடனே அவரை உட்கார வச்சு அவருக்கு ஜெபம் பண்ணி ஒரு சில மணி துளிகளுக்குள்ளாக ஆண்டவருடைய தொடுதல் அவர் மீது இறங்கியது. பாருங்க, ஆக்ரோஷமா இருந்த அவன் மனநலம் எல்லாம் மாறிட்டு. பிரைஸ் தி லார்ட். உடனே அவனை உட்கார வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு, இங்க வா, கடந்த கால தவறுகளை விட்டு என்ன செய்யணும், நீ மனம் திரும்பணும், நீ மனம் திரும்பணும். மனம் திரும்புதுன்னு அடையாளமா நாளைக்கு நல்ல ஜெபத்துல வந்து பங்கெடுக்கணும், நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணணும், கடவுளை திரும்பணும். இந்த பழைய காரியங்களை விட்டு நீ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ரொம்ப வருத்தமா சொல்றேன், அவனை அந்த அடுத்த நாள் நான் பார்க்கவே இல்லை, இன்னைக்கு வரை பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் அப்போ ஒருத்தர் கேட்டேன், ஏன் அந்த தம்பிக்கு வரல? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்கிறேன். அடுத்து பார்க்கும்போது, பிரதர், அவனால பழைய வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அவனுக்கு தேவை, அவன் குடும்பத்துக்கு தேவை என்னன்னா, இப்போ ஜஸ்ட் ஏதாவது நீங்க ஜெபம் பண்ணி சரியாகலன்னா அவங்க எங்க போவாங்க, மந்திரவாதிட்ட போவாங்க. ஏற்கனவே போயிட்டு தான் வந்தாங்க. நீங்க கலத்தி போட சொன்ன அந்த தாயத்தை கூட திரும்ப எடுத்துட்டு தான் போறாங்க. அப்படிலாம் ஆனா நான் உங்களுக்கு காமிக்க முடியும்னு. ஏன்னா இவங்களுக்கு என்ன தேவையில்லை தெரியுமா, தேவனுடைய ராஜ்யம் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இந்த உலகத்துக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு போனோம்னா அப்பா நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 2 நெடுக்கு 4 குறுக்கு 4 தண்டனகா 5 பச்சை அமுக்கு முடிகிறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி முடிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியணும். அதுதான் இயேசு இந்த உலகத்துல நமக்கு காண்பித்திருக்கிறார். இம்மையோடு அல்ல, நான் சதா காலிலும் உங்களிலும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் மரித்த 3ஆம் நாள் உயிர்த்து நித்திய ராஜாவாய் அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் எல்லா கல்லறையும் அடைச்சு கிடக்கு, ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கு. இம்மையில் அல்ல, மறுமையிலும் இவரை நாம் சந்திப்போம். கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க எப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்க கூடாது,
உங்களை சுத்தி இருக்கிறவங்கள மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்துல எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? தேவ ராஜ்யத்திற்கு புறம்பானவர்களாக மாறிவிட்டார்கள். நீங்க என்னதான் செவிடங்காதுல சங்கூதுற மாதிரி ஊதுனாலும் அவன் எப்படிதான் இருப்பானா, இப்படிதான் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்கள்ல சிலர் கேட்பாங்க, என்ன சாமி, என்ன பிரதர், நீங்க போய் என்னதான் கத்துனாலும் இப்படித்தானே இருக்காங்க. சொல்ல வேண்டியது என் வேலை. அல்லேலூயா. கேட்பதும் கேட்காது யாருடைய விருப்பம் சொல்லுங்க? அவரவர் விருப்பம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் வரும்போது உன்னிடத்திலும் ஆண்டவர் கணக்கு கேட்பார், என்னிடத்திலையும் கேட்பாரு, பெர்குமான் சப்பாட்டையும் கேட்பாரு, இந்த கிளாட்சன் பிரதர்ட்டையும் கேட்பாரு. பிரைஸ் தி லார்ட். கேட்பார்ல, ஏன்ட்ட கேட்பாரு கண்டிப்பா. நான் முந்தலாம் இல்லைன்னா அவங்க முந்தலாம், யார் முந்தினாலும் சரி பிந்தினாலும் சரி, கண்டிப்பாக நம்மிடத்திலே ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் ஒரு நாள் யாரை பார்ப்ப? இயேசுவை பார்ப்ப. பிரைஸ் தி லார்ட். மாதாவை பார்ப்ப. அன்னைக்கு மாதாட்ட போய், மாதாவே எனக்கு லேசா பின் ஜன்னலை திறந்து விடுங்கன்னா மாதாவும் சொல்லுவாங்க, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க கற்பனை பண்ணிட்டு போயிடக்கூடாது. பாவிகளின் அடைக்கலமே. பாவிகளின் அடைக்கலம் எப்போ? இந்த உலகத்துல நீ வாழும் போதே மனம் திரும்பினாதான் அன்னை யாரு? பாவிகளுக்கு அடைக்கலம். பாவிகளுக்கு அடைக்கலமே அப்படின்ட்டு திரும்ப போய் நீ போய் குடித்து வெறித்து தருதலையாவே வாழ்வண்ணா, மாதா உனக்கு அடைக்கலமா இருக்க முடியுமா? சொல்லுங்க, இருக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கூட உங்களுக்கு முன்பாக இருந்து உங்களை தீர்ப்பிடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்குள்ளாக வருகிறேன், வாசியுங்கள். அவர்கள் உள்ளம் மறுத்து போய் பேராசை கொண்டு ஒழுக்கக்கேடான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு உட்படுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அதுல 22ஆம் வசனத்துக்கு வாங்க, நான் வேகமா 20 படிங்க. நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல, உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கேளுங்க. மனமாற்றம் தான் என்னது? மனம் திரும்புதல் என்னது? சொல்லுங்க, என்னது மனம் திரும்புதல்? என்னதுமா மனம் திரும்புதல்? என்னது? முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? இந்த வசனம் இருக்கு பாத்தியா? பழைய இயல்பை விட்டுட்டு நீ என்ன செய்யணும்? புதிய இயல்பு. புதிய இயல்பு யாருடைய இயல்பு? ஆண்டவருடைய இயல்புக்கு நீ திரும்பி வரணும். பழைய இயல்பு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா, பழைய இயல்புல அப்படியே தான் இருக்கிறோம். நான் இப்படி தாங்க இருப்பேன். குணத்துல ஏதாவது மாறி இருக்குமா? நம்முடைய குணம் மாறி இருக்குதா? நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த சத்தம் உங்களுக்கும் எனக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் மீண்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதனுக்குரிய இயல்பை உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, எது புதுப்பிக்கப்படணும்? உன் மனப்பாங்கு புதுப்பிக்கப்படணும். சிஸ்டர், பிரதர், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, மனது, நம்முடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அநேகர் இந்த உலகத்துல பாருங்களேன், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற அநேகர் மனம் மாறுவதற்கு என்ன செய்யல, தயாராக இல்ல. தவறுகளை விட மனம் திரும்ப, பாவத்தை விட்டு கடவுளிடத்திலே முழுமையாக திரும்ப மனமற்றவர்களாக, மனம் விரும்பாதவர்களாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். எது புதுப்பிக்கப்படணும்? தங்கச்சி சொல்லுங்க, சகோதரி சொல்லுங்க, எது புதுப்பிக்கப்படணும்? பிரதர் சொல்லுங்க, எது புதுப்பிக்கப்படணும்? உன் உள்ளம் புதுப்பிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உன் உள்ளம் புதுப்பிக்கப்படாம நீங்க கடவுளுக்கு உகந்ததை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, ஆண்டவருக்கு விருப்பமானது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்க உள்ளத்துல மாற்றத்தை காண வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க உங்க விருப்பத்தை எப்ப நிறைவேற்றுவாங்க? உங்க பிள்ளைங்க உங்க விருப்பத்தை எப்ப நிறைவேற்றுவாங்க? அந்த பிள்ளைங்களுடைய உள்ளம் உங்க இருதயத்தோட ஒத்து போகணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில பிள்ளைங்களாக சொல்லுவாங்க, இது எங்க அம்மாவுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. சில பிள்ளைங்க தம்பிகள் சொல்லுவாங்க, இது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்பா? எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும் சார். எங்க அப்பாவுடைய இருதயத்தில் என்ன இருக்கு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நீ கடவுளுடைய இருதயத்திலே தேவனுக்கு உகந்தது எது என்பதை அறிய வேண்டும் என்றால், சகோதரனே சகோதரியே, உன் மூளையினாலேயோ உன் அறிவினாலேயோ அது அறிய முடியாது. உன் மூளையை வச்சு உன் அறிவை வச்சுலாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமானது பிரியமானது இதுன்னு நீ போய் கற்பனையில எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காத. பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு அறியணும்னா உன் உள்ளமானது புதுப்பிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். உன் உள்ள யாரோட இணையணும்? தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க பாப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவே. நல்ல கவனிங்க. மக்கள் ஒரு காலத்துல அறியாமையில, உங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கும்போது வேத வசனம் அவ்வளவா அவங்களுக்கு போய் சேரல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இன்னும் இயேசு அறியாம இருக்கிறாங்க. ஆமென். இயேசுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கூட இன்னும் கிறிஸ்துவ அறியாதவர்கள் கோடி கணக்கில் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுது, மக்கள், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க, மக்கள் அறியாமல் இருந்த காலத்தில் கடவுள் இதை பொருட்படுத்தல. ஆனா படி, இப்பொழுது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் என்ன போட்டிருக்காரு? சொல்லுங்க, என்ன போட்டிருக்காரு? விரும்புகிறார் எழுதல. என்ன போட்டிருக்காரா? கட்டளை, ஆர்டர். மனம் திரும்பணும், மனம் மாறணும். ஒவ்வொரு மகனும் மகளும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும்.
மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு பெரிய வேதனை தெரியுமா? மனம் மாற்றத்தை விட்டுட்டோம், மனம் திரும்புதலை விட்டுட்டோம், மற்ற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? இப்படி ஏதாவது ஒரு நாள் கேட்டா தானே அப்படி ஞாபகமே வரும். அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து கேளுங்க, நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். நாம மனம் திரும்பணும். யாரு கட்டளையிடுறா? ஆண்டவர் கட்டளையிடுறார். எப்பா நீ மனம் திரும்பு, மகளே மனம் திரும்பு, மகனே மனம் திரும்பு. இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்நாட்கள் எவ்வளவு காலம் எதுவுமே உனக்கு தெரியாது. நீ மனம் திரும்பு. இருக்கிற கொஞ்ச காலம், இந்த காலத்தை பயன்படுத்தி என்ன செய்ய? மனம் மாறு, மனம் திரும்ப. ஆண்டவர்ட்ட மனம் திரும்பணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, பிரதர் நான் எல்லாம் பரலோகத்துக்கு போயிருவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப வந்தாலும் நான் என்ன செய்வேன்? பரலோகத்துக்கு நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா சொந்த தங்கச்சிட்ட பேச மாட்டேன். நான் இப்ப வந்தாலும் இயேசு வந்தா நான் என்ன செய்வேன்? பரலோகத்துக்கு போயிருவேன். எல்லாம் ஊர் போறணி. இப்ப வந்தாலும் நான் மோட்சத்துக்கு போயிருவேன். எப்படிப்பா போவேன்? பைபிள் எடுத்தோன்னு மோட்சத்துக்கு போயிடலாமா? ஜெபமாலை சொன்ன மோட்சத்துக்கு போயிட முடியுமா? வெளியே உள்ள எல்லா காரியத்தையும் செஞ்சு மோட்சத்துக்கு போயிட முடியுமா? தயவு செய்து பைபிள் வாசிங்க. திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசியுங்கள். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். நீ எந்த நிலையில் இருந்து தவறி விழுந்து விட்டாய்? 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க எல்லாரும். உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. அல்லேலூயா. கைகளை வச்சிருங்க. அல்லேலூயா. ஏமா இங்க இருக்கிற ஆண்டோட பிள்ளைன்னு சொல்ற உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்ட ஒரு குறை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற குறை. நீங்களாம் முந்திலாம் பாத்தீங்கன்னா கை நாடி பிடிச்சு பார்த்துட்டு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ல, அப்படிதானே? ஹாஸ்பிட்டல்ல வைத்தியர். பிரைஸ் தி லார்ட். இப்ப அப்படி இல்லை. நீங்க போன உடனே என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. உடனே ஒரு முந்தி எக்ஸ்ரே இருந்துச்சு, அப்படிதானே? எக்ஸ்ரே. இப்ப அதெல்லாம் தாண்டி என்னது? ஸ்கேன், அடுத்து எம்ஆர்ஐ, அடுத்து சிடி, என்ன சொல்றாங்க தாண்டி. இப்பெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நிறைய காரியங்கள். உங்க எலும்பு மச்ச எல்லாத்துக்குள்ளேயும் என்ன பிராக்சர் இருக்கு, என்ன குறை இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். முந்தி பிளட்டை கொண்டு போய் கொடுத்தோம்னா 30 ரூபா வாங்கினாங்க செக் பண்றதுக்கு. நாங்க அதே மாதிரி நினைச்சு அன்னைக்கு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிளட்டை கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டோம். அது கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டியே முதல்ல ரூபா கட்ட வேண்டியிருக்கு. அப்ப கொடுத்த உடனே பையில ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவர் போட்டாரு 17,000 ரூபா, 16,000 ரூபா ஒரு பிளட். சார் எங்கிட்ட வந்துட்டீங்கல்ல, அதுல A to Z என்ன இருக்குன்னு நாங்க பார்த்துதான் அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நீங்க டாக்டரே பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிளட் செக்கப்புக்கு எவ்வளவு வாங்குறாரு? ஏன் என்னெல்லாம் இருக்குதோ அதுல என்ன ஹீமோகுளோபின் குறைதா, இதுல என்ன இருக்குது, ஏன் இந்த இரத்த அளவு குறைஞ்சது, ஆல் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா வெளியே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு எஃபெக்ட்டுமே தெரியல. ஆனா உள்ள அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுது, ஏங்க எப்படிங்க இருக்கீங்க? 4 பாயிண்ட் தாங்க இருக்கு உங்களுக்கு பிளட். எப்ப வேணாலும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். ஆனா ஆள் எப்படி இருக்கு? வெளியே எப்படி இருக்கு?
ஒரு குறை இல்ல, நல்ல 75 கிலோ. வெளியே ஆளு நல்ல ஸ்மார்ட்டா இருக்கு. டாக்டர் சொல்றாரு வெளியே விட்டுற மாட்டோம் இப்போ, ஏன்னா இப்போ பாடியே தாண்டதுல உனக்கு என்ன வரலாம், ஹார்ட் நிக்கலாம், உடனே அட்மிட். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, வெளியே தெரியல சார், வெளியே என்ன செய்யல, குறை தெரியல, ஆனா உள்ள இருக்கிறது, உள்ள நடக்கிற குறை நமக்கு தெரியவே இல்ல. நீங்க பக்தி, ஜெபம், தவம் எல்லாம் இருக்கு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது. ஆதியிலே இருந்த அன்பு இப்பொழுது உன்னிடத்திலே இல்லை. சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்தில் இருந்த அந்த அன்பு இப்ப இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மீது அன்பு வைத்து இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை மீது உங்களுக்கு தாகம் இருக்கிறதா? கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தயாராயிருக்கிறீர்களா? பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநீதியை விட்டு மனம் திரும்பி இறைவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? தயவு செஞ்சு கேட்டு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்ப்பா, ஆகையால் நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார், மனம் மாறு, முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்போது செய். மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உன் விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்ட வருவேன். உன்ட சொல்லுங்க, வருவேனா? முதல்ல நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் வருகை மீட்பை கொண்டு வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதல் வருகை எப்படி வரும்? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி, நல்ல சொல்லுங்கப்பா, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரைஸ் தி லார்ட். நல்ல சமாரியன் வந்தாரா? காயத்தை கட்டினாரா? தோள் மேல சுமந்தாரா? எல்லாம் பண்ணினாரு. எதுக்கு பண்ணாரு? சாக கடந்த உன்னை என்னையும் தூக்கி எடுத்து நீ மனம் திரும்பி எரிகோக்கு போற பாயிண்ட மாத்தி எருசலேமுக்கு போ. நீ எங்க காயப்பட்டு கிடக்கிற? எருசலேமில் இருந்து எதை நோக்கி போன சொல்லுங்க? எரிகோவை நோக்கி போனா அல்லவா? உன் ரூட்டை மாத்து. எரிகோ பயணத்தை விட்டுட்டு எங்க போ? திரும்ப எருசலேமுக்கு போ. விண்ணக எருசலேமை நோக்கி, வானகத்தை நோக்கி உன் கண்களை உயர்த்துன்னு சொல்லி காயத்தெல்லாம் கட்டி அவனுக்கான எல்லாத்தையும் செஞ்சிட்டார். அல்லேலூயா. ஆனா அவர் திரும்ப வருவார். திரும்ப வரும் பொழுது எப்படி வருவார் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது அல்லவா, நீ இந்த வசந்தம் மட்டும் மறந்துடாத, நீ மனம் மாறவில்லை என்றால் உன்னிடத்திலே நான் திரும்பி வருவேன். மனம் திரும்பவில்லை என்றால், மனம் மாறவில்லை என்றால், சகோதரனே சகோதரியே, தேவன் வருவார். அந்த வருகையினுடைய பெயர்தான் இரண்டாம் வருகை. நிறைய பேர் இரண்டாம் வருகைன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு இயேசு வருவார், 50,000 வருஷம் கழிச்சு இயேசு வருவார்னு கற்பனையில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ மனம் மாறவில்லை என்றால், பைபிள் சொல்லுகிறது அல்லவா, வானிலிருந்து மின்னல் தோன்றி மறைவது போல திருடன் வந்து என்ன செய்கிறான்? கண்ணமிட்டு திருடிட்டு போறது போல நான் உன்னிடத்தில் வருவேன். ஆமென். அவர் வரும் பொழுது அங்க இரக்கம் இருக்குமா? இரக்கம் இருக்குமா? அவர் இரக்கம் உள்ளவராக அல்ல, அவர் நியாயாதிபதியாய் வருவார். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்கிறது,
அவர் வந்து மனமாறவில்லை என்றால் உன் விளக்கு தண்டை அதன் இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி. சிஸ்டர், பிரதர், நீங்க மனம் மாற வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய அழைப்பு. கை தட்டுங்க பாப்போம். நீ கொண்டாடுகிற கொண்டாட்டம் உன்னை பாவத்துக்குள்ள கொண்டு போக கூடாது, அநீதிக்குள்ள கொண்டு போக கூடாது, குடிவெறிக்குள்ள கொண்டு போக கூடாது, உலகத்தினுடைய சினிமா பொல்லாத சீர்கெட்ட கலாச்சாரங்களுக்குள் கொண்டு போக கூடாது. மனம் திரும்பி ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதை சொன்னார் தெரியுமா? தயவு செய்து எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நீங்கள் வாசியுங்கள். 3வது வசனம் வாசிங்க. வாசிங்க. ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். பவுல் இந்த பகுதியிலே காண்பிக்கிறார். ஏவாள் எங்க இருந்தா? சொல்லுங்க. ஏவாள் எங்க இருந்தா? கடவுளின் தோட்டத்தில் இருந்தாள். ஏவாள் எங்க இருந்தாள்? கடவுளுடைய, எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஏவாள் கடவுளுடைய தோட்டத்தில் இருந்தா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஏவாள் எங்க இருந்தாமா? கடவுளுடைய தோட்டத்தில் இருந்தா. ஆனா கடவுளின் தோட்டத்தில் இருந்த ஏவாளுக்கும் ஏவாளும் என்ன ஆயிட்டா? சொல்லுங்க. பாவத்தில் வீழ்ச்சியை கண்டாள். சாத்தானின் தந்திரத்தினால் அவளும் சீரழிந்தாள், சீரழிவை கொண்டு வந்தாள். இங்க இருக்கிற நல்லா கவனிக்கணும். நாம ரொம்ப பக்தியா இருக்கிறோம், ரொம்ப நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல பைபிள் வாசிக்கிறோம், நல்ல ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், டெய்லி கோயிலுக்கு போறோம். இன்னைக்கு சிலர்லாம் நினைக்கிறாங்க பரிசுத்தம்னா நினைக்காங்க தெரியுமா? டெய்லி கோயிலுக்கு போறதே பரிசுத்தம் சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி கோயிலுக்கு போனா நீங்க பரிசுத்த பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனம். நான் டெய்லி கோயிலுக்கு போறேன், டெய்லி ஜெபமால சொல்றேன். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்களா? பிசாசு சாத்தான் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை என்ன செய்யறான்? சொல்லுங்க. நீங்க நிறைய நேரங்கள்ல சிலர் நினைக்கிறாங்க அப்படியே நம்ம ரொம்ப பக்தியா இருக்கும், அதுதான் ரட்சிப்பு. திருச்சபையை விட்டு வெளியே போயிட்டோம், அதான் ரட்சிப்பு. சிலருக்கு அது ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், அப்ப நாங்க மோட்சத்துக்கு நேர போயிருவோம் இப்படின்னு நினைச்சு பரிதாபமா ஒரு கூட்டம் என்ன செய்யுது? தங்களே இழந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஏவாளை சாத்தான் வஞ்சித்தது போல உங்களையும் என்னது? நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மை தூய்மையை இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் என்றால், பைபிள் சொல்லுகிறது அல்லவா? நல்ல கவனிங்க. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கை தட்டுங்க. நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்லாம் பேச வரலங்க. பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவரிடத்தில் தினமும் ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜெபம், அழகிய ஜெபம். எனக்கு இந்த ஜெபம் ரொம்ப பிடிக்கும். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, என் பலத்தை விட என் பலவீனத்தை எனக்கு காண்பித்தருளும். என் பலத்தை விட என்னுடைய பலவீனத்தை எனக்கு காண்பிச்சிருக்கும். நான் யாரு? நான் ஒரு தகுதி இல்லாதவங்கிறது எனக்கு டெய்லி தெரியணும். நான் ரொம்ப நீதிமான், என்னை ஆண்டவர் அப்படியே 3 வயதிலேயே இயேசுடைய கரத்தை பிடித்து நான் நடந்தேன். நான் நடந்து செல்லும் பொழுது ஒரு சகோதரியை என்னை பார்த்தார்கள்.
அப்படின்லாம் புது புது கதெல்லாம் விடுறதுக்கு இல்லை. நம்ம யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். 1000 பேருக்கு சுகம் கிடைக்கட்டும், ஆண்டவர் என்னெல்லாமோ செய்யட்டும், ஆனா எனக்கு தெரிய வேண்டிய என்ன தெரியுமா? இதெல்லாம் இல்லைங்க, நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னும் என்ன செய்யணும்? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கோங்க, மனம் திரும்புதலுக்கு எல்லை இருக்கா? மனம் திரும்புதலுக்கு எல்லை இருக்கா? மனம் திரும்புதலுக்கு எல்லையே கிடையாது. இவ்வளவுதான் வரம்பு. இது போதும், இது போதும், இது இருந்து செஞ்சிட்டீங்கன்னா நீங்க மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு வரம்பே கிடையாது. வரம்பே இல்ல. அதனாலதான் அவர் எழுதுறாரு, உங்கள் எண்ணங்கள் சீரழிந்து நீங்க எங்கேயோ வழி விலகி போயிருவோன்னு எனக்கு பயமா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த வார்த்தை எடுக்கும்போது பைபிள்ல பாருங்க, சங்கீதக்காரன், நீங்க வருஷத்தை மட்டும் குறிச்சுக்கோங்க, 5 நிமிடத்தில் நான் முடித்து சகோதரர்களோடு கூட நம்ம ஜெபத்துக்குள்ள போவோம். நீங்கள் பைபிள்ல நீங்க சங்கீதம் 16:8 பிறகு படிங்க. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்பாக அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியினால் அசைக்கப்படுவதில்லை. சொன்னது யாரு? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், ஆண்டவரே என் நாயர், நான் எனக்கு ஏதும். அப்படி சொன்ன தாவீது. பிரைஸ் தி லார்ட். சவுலுக்கு முன்னால அவனால துணிச்சலா சொல்ல முடிஞ்சது. என்ன சொல்ல முடிஞ்சது? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த என் ஆண்டவர் இந்த பெலிஸ்தியரின் கைக்கும் என்னை. எத்தனை சேலஞ்சான வாழ்க்கை. கோலியாத்துக்கு முன்னால கோலியாத்து கேக்குறான், ஏய் நீ என்னடா என்ன நாய் நினைச்சியா? அவர் சொல்றாரு, என் ஆண்டவர் ஈட்டியோடையும் வாளோடையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரோடு வருகிறேன்னு சொல்லி கோலியாத்தை என்ன செஞ்சாரு? ஜெயித்தார். பிரைஸ் தி லார்ட். அத்தனை ஜெய வீரனாய் இருந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அங்கீகாரத்தை பெற்ற தாவீது என்ன நினைச்சிருக்கலாம் தெரியுமா? நான் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவன். பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவன். ஆண்டவர் எனக்கு எல்லா வெற்றியும் கொடுத்தார். ஆண்டவர் என்னை அப்படியே உயரமான சிங்காசனத்தில் வைத்தார். நானோ உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், அவருக்கோ ஒரு ஆலயம் இல்லையேன்னு சொல்லி எல்லாம் கூட நினைச்ச அந்த மனுஷன் நினைச்சிருக்கவே மாட்டாரு, ஒரு ஜன்னலால வாழ்க்கை போச்சு. யோசித்து பாத்தீங்களா? அப்படித்தானே சவுலுக்கு முன்னால துணிஞ்சு நின்னவரு ஒரு பெலிஸ்தியனாகிய கோலியாத்துங்கிற ஒரு அரக்கனுக்கு முன்பாக ஜெயம் எடுக்கும் கடவுள் நமக்கு இருக்கிறார் என்று துணிச்சலோடு நின்ன ஒரு தாவீது ஒரு பெண் மீது, ஒரு பெண் முன்னால் நின்னாரா? இல்ல. ஒரு ஜன்னல் இருந்து ஒரு தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்தார். அதுக்கப்புறம் அவரால் சொல்ல முடிஞ்சதா? கர்த்தர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியினால். சொல்ல முடிஞ்சதா? சொல்ல முடிஞ்சதா? யோசித்து பாருங்களேன். இத்தனை வல்லமையாய் தேவன் பயன்படுத்திய ஒரு பாத்திரம் அவர் என்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா? சிலர் நினைக்காம தெரியுமா, நாங்கெல்லாம் பாவமே செய்ய மாட்டோம், எல்லா பாவத்தையும் நல்லா அழகா செய்யறாங்க. நான் விழவே மாட்டேன் பிரதர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க. நீங்க விழுந்தது உங்களுக்கு தெரியாம இருக்கிறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, யோசித்து பாருங்க. கடவுளுடைய தொடுதலும் கடவுளுடைய அபிஷேகமும் கடவுளுடைய ஆவிக்குரிய அவருடைய வல்லமையும் உங்க மேல இறங்கி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குமா? சொல்லுங்க, கிடைக்குமா? ஓ, எத்தனை பரவசம் தெரியுமா அந்த நிலைமை. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பெரிய ஆனந்தம், உலகத்துல எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார். ஆனா இந்த ஆட்கொண்ட அந்த ஆனந்தத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தன்னை விட்டு ஆவியானவர் போனதை அவன் உணர்ந்து கொள்வதே இல்லை.
பழைய அதே பலம் இருக்கிறது போல இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு சவுல் மீது கடவுளுடைய ஆவி இறங்கியதா? பழைய ஏற்பாட்டு சவுல் மேல யாருடைய ஆவி இருந்துச்சு? ஆனா அந்த சவுலை விட்டு ஆண்டவருடைய ஆவி போனது அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. சிம்சோன் தேவனுடைய ஆவியை பெற்றவன். பைபிள் சொல்கிறது, ஆண்டவரின் ஆவி அவன் மீது இறங்கும் பொழுது அவன் சிங்கத்தை கூட என்ன செஞ்சான், பீறி போட்டான். ஆனா அவனிடமிருந்து ஆண்டவருடைய ஆவி விலகினது அவனுக்கு தெரியல. இன்னைக்கு கிறிஸ்தவர்களே, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், ஜாக்கிரதையா இரு. உன்னை விட்டு தேவன் வெளியே செல்வார் என்பதை உன்னிடமிருந்து கடவுளுடைய பிரசன்னம் விலகி போகும் என்றால் உன் நிலைமை எவ்வளவு பரிதாபமா முடியும்னு தெரிஞ்சுக்கோ. நல்லா கவனிச்சு பாரு. அதனாலதான் தாவீது எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? கடவுளே, உமது ஆவியை என்னிடமிருந்து, உமது முன்னிலையிலிருந்து என்னை. ஏன் அப்படி சொன்னாரு? கண்ணு முன்னால சவுலுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். இங்க இருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரனே, உன்னை நல்ல கனிவோட கேட்டுக்கிறேன், பாவத்தை விட்டு மனம் திரும்பி நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்கன்னு உங்களை நீங்க நினைச்சுக்கிட கூடாது. உனக்குள்ள இருக்கிற இருமாப்பு, உனக்குள்ள இருக்கிற நீ இன்னைக்கு எந்த நிலையிலிருந்து நீ விழுந்து கிடக்கிறன்னு உனக்கு தெரியல. உன்னிருந்து கடவுளுடைய ஆவியானவர், கடவுளுடைய பிரசன்னம் உன்னை விட்டு வெளியேறி விட்டது உனக்கு தெரியாம நீ இருப்பன்னா எவ்வளவு பரிதாபம் வரும். மனம் திரும்ப, நீ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருவாய் என்றால், முழு இதயத்தோடு நீ ஆண்டவர்கிட்ட வருவாய் என்றால், உண்மையாகவே உன் வாழ்க்கையில தேவனுடைய தொடுதலும் வல்லமையும் இறங்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு முன்பாக உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்பாக, என் துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்வதற்கு முன்பாக என் முழு இருதயத்தோடு உம்மிடம் திரும்புவேன். தாவீது முழு இருதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினாரு. பிரைஸ் தி லார்ட். அவன் முழு இருதயத்தோடு திரும்பினதுனாலதான் சங்கீதம் 51 அவன் சொல்லும் பொழுது, இறைவா உமது பேர் இரக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் பாவம் முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். ஒரு நிமிடம் முழங்கால் படி. உன் இருதயத்துல மனுஷனால பார்க்கவும் முடியாது, உன் இருதயத்தை மனுஷனால கழுவவும் முடியாது. உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. முழு இருதயத்தோடு இன்று திரும்பி வா. என் மகனே, என் மகளே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்திலே பாவ வழிகளை விட்டு, அக்கிரம வழிகளை விட்டு, அநீதிகளை விட்டு, குடி வெறிகளை விட்டு, தவறான காரியங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவிடத்திலே வருவாயா? ஒப்புக்கொடு. ஒரு விஷயம் எங்களை மீது நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா, பழைய இதயங்கள் ஆண்டவரே, பழைய இதய சிந்தனைகள் எங்களை விட்டு மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளா இருக்கிற பாவ இயல்புகள், எங்களுக்குள்ளே இருக்கிற இழி உணர்ச்சிகள், எங்களுக்குள்ளே இருக்கிற பெருமைகள்,
எங்களுக்குள்ளே இருக்கிற ஊன் இயல்பின் செயல்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற பாவ அடிமைத்தனங்கள் ஆண்டவரே எல்லாம் எங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவானவர் வருகிற பொழுது எல்லா குறைகளும் எங்களை விட்டு விலகும். ஆண்டவரே அப்பா, ஒரு விஷயம் எங்களை மன்னியும். ஆண்டவரே அப்பா, ஊதாரி பிள்ளை ஆண்டவரே உம்மை விட்டு தூர விலகி போய் தாறுமாறாய் வாழ்ந்து கெட்டு அழிந்து பரிசுத்தத்தை தொலைத்து உம்முடைய அன்பிலிருந்து தூர போய் வாழ்ந்தான். ஆண்டவரே அப்பா, அதுபோல எங்களது வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்மை விட்டு தூர போன நாட்களுக்காய், பாவ சிந்தனைகளுக்காய், பாவமான பார்வைகளுக்காய், பாவமான செயல்களுக்காய், பாவ அடிமைத்தனங்களுக்காய் இப்போதே நாங்கள் மனம் கசிந்து ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை நீர் மன்னியும். ஆண்டவரே எங்களை மன்னியும். ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எங்களை மன்னிப்பீராக. உம்மை விட்டு தூர போன நாட்களுக்காக ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மன்னிப்பீராக ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மன்னிப்பீராக. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கோ. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விஷயம் மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விஷயம் மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கோ. உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விஷயம் மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விஷயம் மன்னியுமே. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உம்மை விட்டு தூரத்துல போய் உம்முடைய வல்லமையை இழந்து சாரமற்ற உப்பாக அநேகரால் மிதிப்பட்டு
அடிபட்டு என் வாழ்க்கை ஒளி இழந்து ஆண்டவரே கெட்டு அலைந்து தாறுமாறாய் வாழ்ந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தோற்று போய் தோல்வியை ஆண்டவரே அனுபவித்து வாழ்க்கையில கசப்புகளை அனுபவித்து ஒரு ஓட்டை பாத்திரமாய் புறம்பே ஆண்டவரே தள்ளப்பட்ட அந்த நிலையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ வருகிறோம் ஆண்டவரே, இதோ வருகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. உம்மை விட்டு தூரத்துல இருந்த நாட்கள் போதும். சாரமற்ற உப்பாக அநேகரால் மிதிப்பட்ட நாட்கள் போதும். இருள் அடைந்து வாழ்ந்த நாட்கள் போதும். ஒளி இழந்த நாட்கள் போதும். தோற்று போன நாட்கள் போதும். துன்பங்களை அனுபவித்த நாட்கள் போதும். இதோ வருகிறேன் ஆண்டவரே, இதோ வருகிறேன் ஆண்டவரே. அறிவு தெளிவடைந்தவனாய், அறிவு தெளிவடைந்தவளாய் இதோ எழுந்து வருகிறேன் அப்பா. இதோ எழுந்து வருகிறேன், எழுந்து வருகிறேன், எழுந்து வருகிறேன், எழுந்து வருகிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, உரிமையோடு சொல்லுங்க அப்பா. இதோ வருகிறேன் அப்பா, இதோ வருகிறேன் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிந்து போன நாட்களில் ஆண்டவரே, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு, பரிசுத்தத்தில் இருந்து பாவத்திற்கு ஆண்டவரே கடந்து போன நாட்களில் அடிக்கப்பட்ட நிலையிலே குற்றுயிரும் குலையுயிருமாய் ஆடைகள் இழந்தவனாய், ஆடைகள் இழந்தவனாய் அவமானம் அடைந்த நிலையிலே உயிருக்கு போராடி கிடந்தேன் ஆண்டவரே. என்னை தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. இதோ நான் எழுந்து வருகிறேன் அப்பா, எழுந்து வருகிறேன் ஆண்டவரே. இதோ உம்மை தேடி வருகிறேன். என் கண்களில், என் கண்களில் மீண்டும் பரிசுத்தத்தை தாரும். என் கண்களில் மீண்டும் பரிசுத்தத்தை தாரும் அப்பா. என் காதுகளில், என் காதுகளில் மீண்டும் பரிசுத்தத்தை தாரும், பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் நாவிலே, என் வாயிலே, என் உதடுகளிலே இருக்கிற பாவ கரைகளை, பாவ கரைகளை உம்முடைய இரத்தத்தை கொண்டு, உம்முடைய இரத்தத்தை கொண்டு கழுவி, கழுவி சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. என் இதயம், என் இதயம் திருக்குள்ளதாய், கேடு உள்ளதாய் ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாமல் இருந்தது. உம்முடைய இரத்தத்தை கொண்டு, உம்முடைய இரத்தத்தை கொண்டு என் இதயத்தை கழுவுவீராக, இதயத்தை கழுவுவீராக, இதயத்தை கழுவுவீராக. ஒரு புதிய இதயம், ஒரு புதிய இதயம், ஒரு புதிய கண்கள், ஒரு புதிய காதுகள், ஒரு புதிய நாவு, ஒரு புதிய உதடு, ஒரு புதிய இதயம், ஒரு புதிய கரங்கள், ஒரு புதிய கால்கள். அப்பா, எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தை கொண்டு கழுவுவீராக, உம்முடைய இரத்தத்தை கொண்டு கழுவுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கேளுங்க. அப்பா, அப்பா, உம்முடைய இரத்தம் இயேசுவே சிலுவையிலே நீர் வடித்த அந்த கல்வாரி இரத்தம் என்னை கழுவட்டும், என்னை கழுவட்டும், என்னை கழுவட்டும். என் குடும்பத்தை கழுவட்டும், என் குடும்பத்தை கழுவட்டும். என் கணவனை கழுவுவதாக, என் மனைவியை உம்முடைய இரத்தம் கழுவுவதாக, என் பிள்ளைகளை உம்முடைய இரத்தம் கழுவுவதாக, என் இல்லத்தை உம்முடைய இரத்தம் கழுவுவதாக. அப்பா, 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 இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும், சகல பாவங்களையும், சகல பாவங்களையும் கழுவுகிறது, 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 கழுவுகிறது. அப்பா, உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சொந்த பிள்ளைகள், உம்முடைய சொந்த பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், தேடி வந்திருக்கிறார்கள். இவர்களை தள்ளாதிரும், இவர்களை தள்ளாதிரும். ஏற்றுக்கொள்ளும், 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 ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க,
ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, விடாதீங்க, விடாதீங்க. இயேசுவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது, தெளிக்கப்படுகிறது, தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம், அந்த விலையேறப்பட்ட ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் ஆவியில், உங்கள் குடும்பத்தில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் ரத்தத்தால் முழுமையாய் கழுவப்படு. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆபேலின் ரத்தம் அப்பா உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பியது என்று நீர் சொன்னீர். ஆனால் அதைவிட விலையேறப்பட்ட ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி இருக்கிறது, கழுவி இருக்கிறது, கழுவுகிறது, கழுவுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி வருகிறோம் ஐயா. உம்மை நோக்கி வருகிறவர்களை நீர் ஒருபோதும் தள்ளாத தெய்வம், தள்ளாத தெய்வம். ஆண்டவரே, ஊதாரி பிள்ளை தொலைவில் இருந்து வருகிற பொழுதே ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் செய்து இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் திருப்பி கொடுத்தீரே அப்பா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் இன்று வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் விளக்கு, உம்முடைய பிள்ளைகளின் விளக்கு தண்டை. ஓ ஆண்டவரே, திரியை ஏற்றுகிறீர், திரியை ஏற்றுகிறீர் அப்பா. சுடர் விட்டு எரிய பண்ணுகிறீர், என் விளக்கு சுடர் விட்டு எரிய பண்ணுகிறீர். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் இருந்த எல்லா இருள், எல்லா தோல்விகள், எல்லா பாவ அடிமைத்தனங்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. போ, போ. இயேசுவின் நாமத்தில் பாவத்தை கொண்டு வருகிற, சாபத்தை கொண்டு வருகிற, தோல்விகளை கொண்டு வருகிற, அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளை, எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை துரத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். இனிமேல் உன் அப்பா, இனிமேல் என் தெய்வனின் பிள்ளைகளிடத்துல உனக்கு வேலை இல்லை. இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகர் உங்களை இப்போதே அவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே விட வேண்டியதையெல்லாம் விட்டுவிட உம்முடைய கிருபையை ஊற்றியதற்காக நன்றி. உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்ள உம்முடைய கிருபையை ஊற்றியதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களை இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து மூடி மறைத்து சுகபத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். தேவனுடைய நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள்ளே சென்று சுகபத்திரமாய் வாழ்வான் என்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி அப்பா. அப்படி முழந்தால் படியிடுங்க. எல்லாரும் குணமளித்தலுக்காக ஜெபிக்க போகிறோம். விட வேண்டியதை விட்டுவிட்டால் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியதே இல்லை மக்களே. பரலோக ராஜ்யத்தையும் அவருக்கு ஏற்புடையதையும் முதல்ல தேடுங்க. மற்ற எல்லாம் உங்களுக்கு, மற்ற எல்லாம் உங்களுக்கு. அப்படியே கண்களை மூடி 2 கரங்களையும் ஆண்டவரை நோக்கி நீட்டுங்க. கண்களை மூடுங்க. இந்த கரங்கள் இனிமேல் உங்கள் கரங்களாய் இருக்கக்கூடாது. இவ்வளவு நாளும் இந்த கரங்கள் உங்கள் கரங்களாய் இருந்தது. இனிமேல் இது யாருடைய கரங்களாய் மாற வேண்டும்? இயேசு ஆண்டவரின் கரங்களாக மாற வேண்டும். அப்படியே ஜெபிங்க. 2 கரங்களுக்காக ஜெபிங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கரங்களை இயேசு இடத்துல ஒப்பு கொடுங்க. இயேசப்பா, இந்த கரங்களை உமது கரங்களாக மாற்றும், புதுமை செய்கிற கரங்களாய் ஆண்டவரே, அற்புத சுகமளிக்கிற கரங்களாய், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிற கரங்களாய், பெருக பண்ணுகிற கரங்களாய்
ஆசீர்வதிக்கிற கரங்களாய், அற்புதம் செய்கிற கரங்களாய் இந்த கரங்களை மாற்றுங்கப்பா. இயேசுவின் கரங்களாய் மாற்றுங்கப்பா. இப்ப அந்த கரங்களை உங்கள் தலையின் மீது வைங்க, உங்கள் தலையின் மீது வைங்க. இப்போ நீங்க ஜெபிங்க. உரிமையோட கேளுங்க, உரிமையோட கேளுங்க. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். கேட்கிற யாவரும் பெறுகிறார்கள். தேடுகிறவர்களுக்கு அது கண்டடைக்கப்படுகிறது, தட்டுகிறவர்களுக்கு அது திறக்கப்படுகிறது. கேளுங்க, கேளுங்க, உங்கள் தேவைகளுக்காய் கேளுங்க, அற்புத சுகத்துக்காக கேளுங்க. இலவசமான சுகம், இலவசமான சுகம், இலவசமான சுகம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலை, மருந்துகளால் கைவிடப்பட்ட நிலை, ஆனால் இயேசுவால் கூடும், இயேசுவால் கூடும். பச்சிலையோ மருந்தோ உனக்கு நலமளிக்காது, ஆனால் கடவுளின் வார்த்தை உனக்கு சுகமளிக்கிறது, சுகமளிக்கிறது. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை உன் மீது இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. அப்பா, 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 இயேசுவே, 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 உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூரணமான சுகத்தை தார், பரிபூரணமான சுகத்தை தார். உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால்கள் வரையிலுமா இருக்கிற எலும்புகளில், நரம்புகளில், தசைகளில், தோள்களில், இரத்தத்தில், உள் உறுப்புகளில் நலம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, அற்புத சுகம் உண்டாகட்டும். இலவசமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய், சுகம் தருவதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு வராது என்று சொன்னீர் ஆண்டவரே. நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்தது, நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார்கள் ஆண்டவரே. அப்பா, வேத வார்த்தைகள் வழியாய் நீர் பேசியதற்காய் நன்றி ஆண்டவரே. வேத வசனத்திலே ஆண்டவரே எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபித்த இந்த வேளையிலே எங்களை தேடி வந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, குணமாக்குவதற்காக நன்றி, எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்காய் நன்றி, எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா மாறாக்களை, கசந்த மாறாக்களை மாற்றி மதுரமாய் மாற்றுவதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே கைத்தட்டி நன்றி சொல்லுங்க, கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி நல்ல நல்ல உற்சாகமா கைத்தட்டி விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு கரங்களை தட்டி புது வாழ்வு நமக்கு தந்த ஆண்டவர், அற்புத சுகம் தந்த ஆண்டவர், நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர், நம்மை தொடர்ந்து வழிநடத்த ஆண்டவரிடத்தில் நம்மை முற்றிலும் ஒப்புக் கொடுப்போம்.